தமிழ் பேசக்கூடிய மக்களின் பங்கு இந்த தேசிய அரசாங்கத்தில் எந்த அளவிற்கு இருக்கும்? இதை பொறுத்தவரையிலே அவர்களுடன் போட்டியிட்ட அந்த நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்ற அடிப்படையில் போட்டியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற மனோகணேசன் தலைமையிலான அந்த கூட்டணி 6 ஆசனங்களை முறை பெற்றிருக்கின்றார்கள். அதில் உதவி தலைவராக இருக்கின்ற திகாம்பரம் அவர்கள் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது தங்களுக்கு 3 அமைச்சு பதவிகள் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த தமிழ் பிரதிநிதித்துவங்கள் அவர்கள் கேட்கின்றது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அதில் 2 மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற அமைச்சு பதவிகளாகவும் ஒருவரை கொழும்பிலே பிரதிநிதித்துவப்படுகின்ற அமைச்சு பதவியாகவும் அவர்கள் கோர இருக்கின்றார்கள். இவை தவிர ஏற்கனவே நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியுள் போட்டியிட்ட முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ரிசார்ட் பதிவின் தலைமையிலான இவர்களுக்கான அமைச்சு பதவிகளும் காத்திருக்கின்றன. ஆகவே சோபிதரன் குறிப்பிட்டது போல் 10க்கும் மேற்பட்ட தமிழ் பிரதிநிதிகளினுடைய அமைச்சு பதவி என்பது இங்கு வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இதேவேளை நல்லாட்சிக்கான இந்த தேசிய அரசாங்கம் என்று அமைகின்ற பொழுது எதிர்த்தரப்பிலே, அதாவது மைத்ரிபால சிறிசேனனுடைய அந்த தரப்பில் இருப்பவர்களுக்கும் அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அங்கு எவ்வகையான அமைச்சு பதவிகளை பிரித்து வழங்கப் போகின்றார் என்ற அடிப்படையில் இந்த தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது அமைச்சுகளின் அடிப்படையிலே அதிகரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த 19வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் அந்த அமைச்சரவை என்பது 30ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை தவிர ராஜாங்க அமைச்சுக்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் என்ற போர்வையில் அதிகரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த 30 பிரதான அமைச்சுக்களும் பிரித்து கொடுக்கின்ற பொழுது 3ல் ஒரு பகுதி, அதாவது 10க்கும் மேற்பட்ட தமிழ் பிரதிநிதித்துவத்திற்கான இந்த அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்வாங்குவதில் அவர்கள் நாட்டம் காட்டவில்லை. ஒருபோதுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவிகளை இதுவரை பெற்றதில்லை. ஆனால் தமிழரசு கட்சி ஏற்கனவே பெற்றிருக்கின்றது அமைச்சு பதவியை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஆகியதன் பின்னர் அவர்கள் அமைச்சு பதவிகளுக்காக ஒருபோதும் அடிபணிந்து செல்றவர்கள் இல்லை. அமைச்சு பதவி இல்லாமலே மக்கள் ஆணையை அதிகமாக பெற்றவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருந்து வருகின்றார்கள். ஆக அமைச்சு பதவியினை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த தேசிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது இந்த நாடாளுமன்றத்தில் மிக வலிமையான ஒரு சக்தியாக இருக்க போகின்றது என்பது மட்டும் உண்மையாக ஒரு இடுபொருளாக நாங்கள் கொள்ளலாம். திருமதன், தமிழ் தேசிய அல்லது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பெருமளவில் இருக்கும், ஒரு வலிமையான அமைப்பாக இருக்கும் என்ற அளவில் வைத்துக் கொண்டாலும் சுதந்திர கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட தமிழர்கள் அல்லது சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தமிழ் பேசும் மக்களினுடைய பங்கு இந்த தேசிய அரசாங்கத்தில், ஏனென்றால் 2 பிரதான கட்சிகளும் இணைந்த இந்த தேசிய அரசாங்கத்தில் என்னவாக இருக்கும்? அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது கூட இன்றும் கூட அவர்கள் சார்பாக வெளியிடப்பட்ட சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக வெளியிடப்பட்ட தேசிய பட்டியலில் 2 தோல்வியுற்ற வேட்பாளர்களுக்கு தேசிய பட்டியல் ஊடாக அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார்கள். ஒருவர் அங்கஜன், யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தின ஒரு தமிழ் பிரதிநிதி, இன்னும் ஒருவர் ஹிஸ்புல்லா, இவர் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இன்னொரு தலைவர். இவை தவிர முஸ்லிம்கள் சிலரும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய நிலை வகிபாகம் என்பது இந்த அமைய போகின்ற அமைச்சரவையில் ஒரு முக்கிய வகிபாகமாக அமையலாம். ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைச்சராக இருந்தவர் என்ற ரீதியில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் அவருக்கான அமைச்சு பதவியோ இல்லை பிரதி அமைச்சு பதவிகளையோ வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அந்த சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களும் இந்த தேசிய அரசாங்கத்துக்குள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான அமைச்சு பதவிகளும் பிரித்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதற்கான பேச்சுவார்த்தையினை தான் சந்தேகா தலைமையிலான குழுவினரும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழுவினரும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சென்று இந்த பங்கீடுகளை எவ்வளவு தூரம் சரிசமைக்கப் போகின்றார்கள் என்பது இருக்கின்றது. இதை அநேகமாக வருகின்ற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அளவில் இந்த அமைச்சரவை விவரங்களை அவர்கள் வெளியிடுவார்கள் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். மதன், தொடர்கிறேன். சோமிதரன், கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்றத்தில், இந்த நாடாளுமன்ற இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்களினுடைய வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது மதன் அவர்களுடைய பதிலின் வாயிலாக கருத்துக்களின் மூலமாக தெரிந்து கொண்டோம். இந்த வலிமை எந்த அளவிற்கு தமிழர்களுடைய நலங்களுக்கு பயன்படும்? இல்லை, இப்போ
நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கிற பொழுது, அமைச்சு பதவிகள் எப்படி இருக்க போகிறது. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போல் தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருப்பதைப் போல தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி அடிப்படையிலான ஒரு தீர்வு என்பதை நோக்கியதான அழுத்தம் என்பதை தமிழ் தேசியம் கொடுக்கலாம். ஒருவேளை மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த மைத்திரிபால சிறிசேனனுடைய சுதந்திர கட்சியில் உறுப்பினர்கள் பிரிந்து சென்று செல்லாமல் இருந்தால், அனைவருமே தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொண்டால், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இலங்கை பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1977 இதே போன்ற தமிழ் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்தார்கள். தனி சுயாட்சிக்கான ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணி. அந்த தீர்மானத்தை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கிலே அவர்கள் போட்டியிட்டு வடக்கு கிழக்கிலே ஒரு இடத்தை தவிர மற்ற சகல இடங்களையுமே அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஏறத்தாழ இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருப்பதும் அதற்கு இணையான ஒரு வேர்டிக்ட் தான், அதற்கு இடையான ஒரு அங்கீகாரத்தை தான் தமிழ் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இப்போதும் அந்த எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஒரு அழுத்தத்தை இளைஞர் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை திருமதன், எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அல்லது முக்கிய எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம், இரண்டு பிரதான கட்சிகளும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் பொழுது எதிர்க்கட்சிங்கிற ஒரு விஷயம் மூன்றாவது பெரிய பாராளுமன்ற தொகுதிகளை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? எதிர்க்கட்சியினுடைய தலைவராக யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் பார்வை? திருமதன் தொடர்பில் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட முன்வைக்கக்கூடிய கேள்வியானது இதுதான். எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாளைய தினம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஒன்று கூடி இதற்கான முடிவினை எடுக்க இருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமரப் போகின்றார்களா என்பது தொடர்பில். இவை தவிர சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு குழுவினர் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அறிவித்திருப்பது போல் 65 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து அவர்கள் ஒரு பிரிந்துபட்ட ஒரு எதிர்க்கட்சியாக தாங்கள் ஆசனத்தில் அமரப்போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். ஆக இந்த நகர்வுகளை இன்னமும் ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைய அந்த பதவியேற்பு வைபவத்திலும் கூட பிரதானமாக ஒரு பேசுபொருளாக பேசப்பட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சாதாரணமாக வந்து அமர்ந்து அந்த ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மரியாதை செலுத்துகின்ற ஒருவராக அங்கு முன்வரிசையில் அமர்ந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆக இவர்கள் எவ்வளவு தூரம் இந்த எதிர்க்கட்சி என்பதை விரும்ப போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆக இந்த தேசிய அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது நடுநிலை வகிப்பவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருதினாலும் கூட அவர்களுக்கான அந்த எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்தஸ்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஒருவேளை வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் கூறுவது போல் 65க்கு மேற்பட்ட சுதந்திர கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒருமுகப்படுத்தி எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் அங்கு எதிர்க்கட்சி தலைவர் என்பது யார் என்ற ஒரு சிக்கல் எழுகின்ற நிலைமை காணப்படும். மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே கூறியது போல் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆக அவர் எதிர்க்கட்சியில் அமரப்போவதில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. எனவே வாசுதேவ நாணயக்கார கூறுவது போல் எதிர்க்கட்சி ஒன்று உருவாக்கமாக இருந்தால் அங்கு யார் எதிர்க்கட்சி தலைவராக உருவாக்கப்பட இருக்கின்றார் என்ற கேள்வியிலேயே அவர்களுடைய காலம் கழிவதற்குரிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆக இதனோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு எதிர்க்கட்சியாக அமர்வதற்குரிய சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்கின்றது. தொடர்கிறேன். ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அதிபராக ஸ்ரீசேனாவை வைத்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் அப்படின்னு கருதப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு பெரும்பான்மை ஒரு அதிகார பலத்திற்குள் வந்திருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகள், நான் ரணில் விக்ரமசிங்கேயை ஒரு மஹிந்த ராஜபக்சேயை விட ஒரு புனிதராகவோ அல்லது அவர் தமிழர்களுக்கான ஒரு விடிவை பெற்று தரக்கூடியவர்களாகவோ தமிழர்களுக்கு புதிய விடியலை உருவாக்கக்கூடியவராகவோ என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரங்களிலே அவர் தமிழர் கிராம மட்டங்களிலேயான அதிகார பரவலாக்கம் குறித்து தான் பேசியிருக்கிறார். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் விஞ்ஞாபனத்தை விமர்சித்திருக்கிறார். தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளை
பகிர்ந்தளிப்பது என்பது குறித்து. ஆனால் இதே ரணில் விக்ரமசிங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது, விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கிற ஒரு உத்தரவை இலங்கையினுடைய உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை வழங்கிய போது இந்த உத்தரவை மீளவும் பெறுவதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கான வேலை திட்டங்களை தான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று 2004 முன்பாக அந்த பேச்சுவார்த்தை காலகட்டங்களில் சொன்னவர் ரணில் விக்ரமசிங்கே. அப்போது அவர் இடைக்கால ரீதியான ஒரு தீர்வையும் கொடுக்கிறதற்கான முயற்சியில் இருந்தவர். ஆனால் அந்த நம்பிக்கைகளை அவர் இப்போது தக்க வைத்துக் கொள்வாரா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் செயற்படுவாரா என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் என்ன வகையான பேச்சுவார்த்தை தொடங்க போகிறார் என்பதும். இன்னொரு வகையிலே இப்போது நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு ஒரு விஷயம் காத்திருக்கிறது. இங்கே ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை அவையிலே செப்டம்பர் மாதத்திலே வரக்கூடிய அந்த அறிக்கை அவர்கள் முதல் அவர்கள் இலங்கை அரசாங்கம் இந்த புதிய அரசு பதவியேற்றதுக்கு பிறகு அவர்கள் சர்வதேச அளவிலே எதிர்கொள்ளவிருக்கிற முதலாவது சிக்கல் என்பது மனித உரிமை அவையிலே வரக்கூடிய அறிக்கை. ஆகவே இந்த அறிக்கை குறித்து அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், இங்கே என்ன பேச போகிறார்கள், அதையொட்டி இலங்கையிலே அவர்கள் எந்த வகையிலான ஒரு உடன்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்பதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. திரு மதன் ஏற்கனவே ஒரு பிரதமராக இருந்தவர், ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்து பல சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர், தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் என்ற முறையில் ரணில் விக்ரமசிங்கே மீதான செயல்பாடுகள் குறித்த உங்களுடைய பார்வை நிறைவாக தீர்வாக? ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தவரையில நாங்கள் நினைப்பது போல் அனைத்தையுமே தமிழ் மக்களுக்கோ இல்லை தமிழ் பேசுகின்ற மக்களுக்கோ வழங்கிவிடக்கூடிய ஒருவராக நாங்கள் கருத முடியாது. ஏற்கனவே சாணக்கிய அரசியலிலே ஒரு வலிமிக்க ஒரு தலைவர் என்பதை அவர் உணர்த்தியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரித்தாளும் தந்திரத்தை தந்திரமாக கையாளுகின்றார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் கூற வந்த கருத்து இதுதான். ரணில் விக்ரமசிங்கே அவர் இந்த பிரித்தாளும் தந்திரம் இந்த விஷயம் சொல்லியிருந்தார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது விடுதலை புலிகள் பிளவுபட்ட போது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த கருணாவை தன் பக்கம் இந்த நிலையில் ஒரு ஜனநாயக பூர்வமாக அவரிடம்தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இருக்கின்றது. தமிழர் நலன் சார்ந்தும் கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் ஓரளவுக்கு வலிமை பெற்றிருக்கக்கூடிய தமிழர்கள் அது நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான். அதாவது சிங்கள அரசாங்கம் என்பது தன்னுடைய அடிப்படையான கொள்கைகளிலிருந்து எந்த மாற்றத்தையும் இதுவரைக்கும் மாற்றத்துக்கான சமீட்சைகளையும் காட்டவில்லை. ஆகவே தமிழகத்திலிருந்து இந்தியா மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பதும் சர்வதேச அளவிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பதும் களத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது அதிகப்படியாக தெருவாயிருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பதும் தான் இலங்கை அரசை அடுத்த தீர்வு நோக்கி கிட்டு செல்லும் நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. திரு மதன் அவர்களும் நம்மோடு இணைந்து இலங்கையிலிருந்து அவருடைய கருத்துக்களையும் அவர் கண்ட அங்கிருந்தக்கூடிய கள நிலவரங்களையும் தெரிவித்தமைக்கு அவருக்கும் நன்றி. அரங்கத்திற்கு வந்த உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த விஷயத்தை பொறுத்தளவு அழுத்தம் மிகுந்து இருக்கும் பொழுது தமிழர்களுக்கான நலன் சற்று சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. குறிப்பாக ஜனநாயகபூர்வமாக நடந்து ஒரு பாராளுமன்றம் ஒரு நாடாளுமன்றம் அமையப்பெற்ற இலங்கை தீவிலே தமிழர்களுடைய நலன் ஒட்டுமொத்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய 0 ஹவர் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு 0 ஹவரில் சந்திக்கலாம். வணக்கம்.